ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமி நமக. நான் தலைவனிமுத்து ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன். இன்று முருகனுடைய அறுபடை வீடுகளில் கடைசி வீடாகிய 6வது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலையை பற்றி பேசலாம் என்றிருக்கிறேன். பழமுதிர்ச்சோலை முருகனுடைய 6 படை வீடுகளில் 6ஆம் படை வீடாகும். இது மதுரைக்கு மிகவும் அருகில் உள்ளது. பழங்கள் முதிர்ந்து உதிர்க்கப்பட்ட இடம்தான் பழமுதிர்ச்சோலை. இங்கு முருகன் வெற்றிவேல் முருகன் என்று இங்கு அழைக்கப்படுகிறார். முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் ஒரே கோயில் இதுதான். இந்த கோயிலில்தான் முருகன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். சூரனை வதம் செய்து தெய்வானை மணமுடித்து பின்பு வள்ளியை மணமுடித்து இல்லற வாழ்வில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். எனவே எல்லோரும் சந்தோஷமாக இருக்க பழமுதிர்ச்சோலை முருகனை கடைசியாக நாம் சென்று கழித்தால் நம் வாழ்வில் மிகவும் சந்தோஷமாக இருக்கலாம். பழமுதிர்ச்சோலை பற்றி நம் பழங்கால இலக்கியங்களில் 8 தொகை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் பாடியுள்ளனர். ஔவையாரை முருகன் நாவல் பழ மரத்தில் ஏறி உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு அவருக்கு அறிவு புகட்டிய தலமும் இந்த தலம்தான். வள்ளியை திருமணம் செய்ய தன் அண்ணன் விநாயகரை யானை உருவத்தில் முருகன் வர சொன்ன இடமும் இந்த பழமுதிர்ச்சோலை தான். இதற்கு சோலைமலை என்ற பெயரும் இருக்கிறது. மதுரை கள்ளழகர் கோயிலும் இதற்கு மிக அருகில் இருக்கிறது. பழமுதிர்ச்சோலை வருபவர்கள் முருகனை வள்ளி தெய்வானையுடன் தரிசித்து வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று இன்பமுற்று வாழ என் தலைவனிமுத்து ஜோதிடம் சார்பாக மனதார வேண்டுகிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.